Question number 29 பாருங்கள். Which of the following statement is incorrect னு கேட்குறாங்க. ஸோ என்ட்ரோப்பியை பற்றின இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனும் கூட. சரி பார்க்கலாம். முதல்ல வந்து என்ட்ரோப்பினா என்ன? நம்ம தெர்மோடைனமிக்ஸில் வந்து என்ட்ரோப்பிங்கிற கான்செப்டை வந்து எந்த லா இன்ட்ரடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் என்ட்ரோப்பிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. என்ட்ரோப்பிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்லும்போது மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ். சரி, இதுக்கான உண்மையான அந்த அர்த்தம், அதாவது ஃபிசிக்கல் வேர்ல்டில் இதுக்கான ரியல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டிசிபேட்டட் இன்டு ஹீட் வித்தவுட் டூயிங் எனி யூஸ்ஃபுல் ஒர்க். இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 1 kg கோல் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். 1 kg கோல் எடுத்துருக்கேன். இந்த 1 kg கோலுங்கிறது சம் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ஜூல் ஆஃப் எனர்ஜியை வந்து இந்த 1 கிலோகிராம் ஆஃப் கோல் வந்து எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அதுக்கு. இப்போது இந்த 100 ஜூல் ஆஃப் எனர்ஜியை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த 100 ஜூல் எனர்ஜி கம்ப்ளீட்டாக 100 ஜூல் அளவுக்கு நமக்கு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுமானா ஆகாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 100 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக 100 ஜூல் ஆஃப் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து அந்த எஃபிஷியன்சின்னு வருதுன்னா, இப்போது ஒரு இன்ஜின் இருக்குது. இன்ஜின் நீங்கள் கொடுக்குறீங்க, 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. அந்த 1 லிட்டர் பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய அந்த கம்ப்ளீட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கம்ப்ளீட் ஒர்க்காக மாறுமானா மாறாது. நமக்கு கண்டிப்பாக இன்ஜினில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட்டு வந்து நம்ம எனர்ஜியை வந்து ஹீட்டாக டிசிபேட் பண்ணும். இன்ஜின் சூடாகுதுல்ல, இன்ஜினோட அவுட்டர் கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா சூடாகுது நமக்கு. அப்போ நமக்கு வந்து அந்த ஹீட்டாக என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்டுக்கு வந்து டிசிபேட் ஆகிடுது. அந்த ஹீட்டு எந்த வித ஒர்க்குமே என்ன பண்ணியிருக்காதுன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட இன்ஜினோட எஃபிஷியன்சி எப்போதுமே வந்து 100% இருக்காதுக்கான காரணம் லெஸ் தென் 100% தான். அப்போ சம் குவான்டிட்டி ஆஃப் அந்த எனர்ஜிங்கிறது ஹீட்டாக டிசிபேட் ஆகிடுதுல்ல, அந்த ஹீட்டு தான், அந்த டிசிபேட் ஆகிற அந்த ஹீட்டு தான் என்ட்ரோப்பியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்ட்ரோப்பியை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த யூஸ்ஃபுல் ஒர்க்கை பண்ணாத அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜிலாம் தான் நமக்கு என்ட்ரோப்பிக்கு வழிவகுக்கிற ஆள். சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அண்டு இர்ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ்ன்னு ஆப்ஷனில் இருக்குது. முதல்ல இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் எக்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியிலேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணுறேன்னா ஹீட் சப்ளை பண்ணுறேன். ஹீட் எனர்ஜி ரெண்டுமே வந்து சினானிமஸாக ஒன்று தான். அப்படி தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து சம் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டம்க்கு எக்ஸுங்கிற சிஸ்டம்க்கு கொடுத்துட்டு அதே குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிடுறேன். திரும்பவும் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து திரும்ப எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிடுறேன். கொடுத்ததை அப்படியே திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். இதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போ வந்து இங்கே வந்து அந்த ஹீட் கண்டென்ட் வந்து மாறல. எவ்வளோ கொடுத்தனோ அவ்வளோதான், திரும்ப அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கண்டென்ட் திரும்ப வந்து என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் தான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இங்கே நமக்கு வந்து என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது இருக்காது. ΔS வந்து 0 பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ப்ராசஸில். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக வந்து டெஃபினட் சேஞ்ச் இருக்கும். என்ட்ரோபி சேஞ்ச் வந்து டெஃபினெட்லி நாட் ஈக்குவல் டு 0. அதாவது எப்படின்னா, நான் ஹீட்டை கொடுத்துருக்கேன் அந்த சிஸ்டமுக்கு, திரும்ப நான் வாங்கலை. அப்போ அந்த சிஸ்டம் வந்து அந்த ஹீட்டை அந்த எனர்ஜியை வாங்கி ஏதோ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் ஆஃப் அந்த எனர்ஜியை வந்து ஹீட்டாக என்விரான்மெண்ட்டுக்கு டிசிபேட் பண்ணிடணும்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து நம்மளால் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு டிசிபேட் ஆன அந்த ஹீட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, திரும்ப ரீகெயின் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஹீட் எல்லாமே என்ட்ரோபிக்கு வழிவகுத்து. ஸோ அப்போ ΔS நாட் ஈக்குவல் டு 0. இதுதான் இர்ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் தான் இதில் இந்த ஆப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா மற்ற 2 ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். அதுனா இர்ரிவர்சிபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக்னாலே சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட். இங்கே வந்து நமக்கு வந்து ஹீட் சேஞ்சுங்கிறதும் 0, நமக்கு வந்து மாஸ் சேஞ்சுங்கிறதும் 0. மாஸும் நமக்கு வந்து சேஞ்ச் இன் மாஸ் ΔMம் 0, ΔQம் 0. இப்படி இருந்துன்னா நமக்கு வந்து அதுதான் வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ். சரி,
எக்ஸாம்பிள் தான் முக்கியம். ஏன்னா நமக்கு மாஸும் 0, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மாஸும் 0, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சும் 0. நமக்கு வந்து இதுக்கான ரியல் வேர்ல்டில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேஸ் இன் வேக்கம். ஒரு கம்ப்ளீட் வேக்கமில் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறத இமேஜின் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பலூனில் ஏர் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பேஸுக்கு போகிறீங்க. ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்லி வேக்கம். அங்கே நீங்கள் அந்த பலூனில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது gaseous molecules எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேன்ஷன்னாலே சம் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் நடந்திருக்கும் ஒன்று நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் நடக்காது. குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் டபிள்யூன்னு வரும்போது 0. ஏன்னா ஸ்பேஸில் வந்து, அதாவது கம்ப்ளீட் வேக்கமில் கேசியஸ் மாலிக்யூல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அங்கே எந்த வித ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸும் வந்து அந்த கேசியஸ் மாலிக்யூல் எக்ஸ்பேன்ஷனை வந்து தடுக்காது. நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து நம்மளை தடுத்தால் தான் நமக்கு வந்து அங்கே வந்து நம்ம அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண முடியும். எந்தவித ஆப்போசிட் ஃபோர்ஸும் இல்லாதனால அந்த கேசியஸ் மாலிகுல் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதோட எனர்ஜி வந்து லாஸே ஆகாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனர்ஜி லாஸ் ஆனால் தானே நமக்கு ஒர்க் நடந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போது இங்கே வந்து குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்குன்னு வரும்போது ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் இன் வேக்கமில் 0 தான். அப்போ குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சு வரும்போது அதுவும் 0 தான். அந்த கேஸஸ் மாலிகுல் அந்த ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் யார் கூட பண்ணும்? வேக்கமில் யார் கூடயுமே பண்ணாது. ஆனால் வந்து நமக்கு அந்த எனர்ஜிங்கிறது, அந்த கேஸஸ் மாலிகுல் வச்சுக்கிற எனர்ஜிங்கிறது ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அப்போ நமக்கு வந்து மாலிகுல் வந்து ரேண்டமாக ஸ்பேஸில் வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா நமக்கு பரவி போக ஆரம்பிச்சிடும். அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரோபி வழிவகுத்துடும். ஸோ டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். எப்போது இந்த மாதிரி இர்ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸில். அதுதான் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுதான், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் போவோம். Entropy of a closed system must increase in an irreversible adiabatic process. அதுதான் இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ட்ரோபி ஆஃப் எ க்ளோஸ்டு சிஸ்டம் மஸ்ட் இன்க்ரீஸ் இன் அன் இர்ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ். கண்டிப்பாக இர்ரிவர்சபிள் அடியபெட்டிக் ப்ராசஸ் இந்த க்ளோஸ்டு சிஸ்டமில் என்ட்ரோபி கூட்ட தான் செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் மஸ்ட் இன்க்ரீஸ் இன் எனி இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்ன்னு பார்த்துட்டாலே அங்கே என்ட்ரோபி சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக இங்கே வந்து என்ட்ரோபி கூட தான் செய்யும். ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது டி பாருங்கள். என்ட்ரோபி ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் இஸ் அன்சேஞ்ச் இன் அன் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இப்போ தான் பார்த்தோம் இர்ரிவர்சபிள் ப்ராசஸில், அதாவது நம்ம கொடுத்த ஹீட்டை திரும்ப அதே குவான்டிட்டிக்கு நம்ம திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ட்ரோபி சேஞ்ச் இருக்காது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. யூனிவர்ஸோட என்ட்ரோப்பிங்கிறது சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் தான். ஸோ அதோட அங்கே ஏதாச்சும் இர்ரிவர்சபிள் ப்ராசஸில் என்ட்ரோபி சேஞ்ச் இருக்குமானா இருக்காது. என்ட்ரோபி சேஞ்சுங்கிறது ஓவராலாக வந்து அன்சேஞ்சு தான். ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கூட. என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் 0 இன் அன் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னாலே என்ட்ரோபி நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி தான் சரி. அவங்க கொடுத்துருக்க கீழே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்.